ஓகேங்களா. சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னது வந்து மக்களுக்கு சொன்னார். அதானே அவர் பேர். அது முன்னாடியே பதிவு செஞ்சுருக்காருல்ல, இன்னைக்கு ஒன்றும் புதுசாக வந்து பதிவு செய்யலைல்ல. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட அடையாளத்தை இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், என்னோட அடையாளத்தை நான் சொல்கிறதுனால என்ன சார் தவறுங்கிறேன். இதே முன்னாலே சொல்லணும்னு கேட்பாங்கல்ல. இல்லை ஏன் எச் ராஜா கேட்டப்போ அவர் ஏன் சார் சி ஜோசப் விஜய்ங்கிறது இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுமா? ஓகே, இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுமா? எச் ராஜா கேட்டப்பதான் ஏன் இப்படி எல்லாம் கேட்கிறாரு அப்படின்னு கேட்டோம்ல. தேவையில்லாம என் மதத்தை சொல்றாரு. இல்ல அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவர் பதில் சொன்னதும் வந்து பாத்தீங்கன்னா எச் ராஜாக்கு அவர் பதில் சொல்லல. ஓகேங்களா. ஐ எம் சைனிங் டாக்குமெண்ட் வித் ஒன் சோன்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாக சொன்னதுதான் வந்து ஜோசப் விஜய். அதாவது தன்னோட மதத்தை வந்து மறைக்க வேண்டிய அவசியம் வந்து இந்திய பிரஜைக்கு உண்டுன்னு சொன்னீங்கன்னா அந்த கேள்வியை வந்து நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். புரிஞ்சுங்களா. நான் இந்த மதத்தை சேர்ந்தவங்கிறத அவர் சொல்றது. நான் என்ன யோசிச்சேன்னா இன்னொரு விதமா இருக்குமோன்னு யோசிச்சேன். இந்த போன தடவை ஓ பன்னீர்செல்வம்னு ஒரு 5 பேர் போட்டாங்களா வரிசையா, அது மாதிரி வெறும் விஜய் விஜய் ஒரு 10 பேரை நாமினேஷன் ஃபைல் பண்ண. இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது டிஃபரன்ஸ்க்காக கூட சி ஜோசப் விஜய் நீ ஒருத்தனை திருப்பி ஃபைல் பண்ண முடியாது. சி ஜோசப் விஜய்ங்கிறது இப்ப நீங்க பேசும்போது கூட பாத்தீங்கன்னா நீங்க நம்ம நண்பர்களா பேசும்போது சதீஷ்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா. இப்ப அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துனீங்க? ஆரோக்கிய சதீஷன் தான் அறிமுகப்படுத்துனீங்க. அதனால நான் வந்து ஆரோக்கிய சதீஷ்னா என்னை கூப்பிட போறீங்க இல்ல. நம்ம நண்பர்களா பேசிட்டு இருக்கும்போது நீங்க சதீஷ்னு கூப்பிடுறத ஒரு இயல்பு. அப்படிங்கும்போது அவரை நம்ம விஜய்னு கூப்பிடுறோம். முழுமையான பேர் எப்படி சொல்லணுமோ, இப்ப ஏன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்லும் போது அவருக்கு என்ன வேற என்ன, ஏன் அது ஜோசப் விஜய்க்கு மட்டும் டெய்லி காலையில வீட்டுல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூப்பிட போறாங்க? அதுதான் அது வந்து ஒரு பெரிய அதை நம்ம கடந்து போகணுங்கிறேன்.